Hi my dear 11th and 12th standard students. Degrees of comparison ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. degrees of comparison அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான क्वेश्चन தான், அவ்வளவா கேட்கப்படாத ஒரு क्वेश्चन தான். ஆனா ஒரே ஒரு தடவை கேட்டுட்டாங்க பப்ளிக் எக்ஸாம்ல 12th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ நம்ம எப்பவுமே எதை நம்பி இருப்போம் அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் எழுதிக்கலாம், ஆக்டிவ் பாசிவ் எழுதிக்கலாம், இஃப் கிளாஸ் எழுதிக்கலாம். இது மூணும் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால அதை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம யூஸ்வலி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஃப் கிளாஸுக்கு பதிலா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் கேட்டுட்டாங்க. அப்ப நீங்க டைரக்ட் இன்டைரக்டே எழுதிருவீங்க, ஆக்டிவ் பாசிவ் எழுதிருவீங்க. அப்ப மூணாவதா நீங்க ஒன்னு டிகிரிஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு இக்கட்டான நிலைமை வந்து போச்சு. இப்ப இந்த மாதிரி இதுக்கு மேல வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் பார்த்துடலாமா? எஸ். இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ல ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அந்த கொஷின்ல இருக்கக்கூடிய க்ளூ வேர்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த க்ளூ வேர்டு என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன், கவலைப்படாதீங்க. அடுத்ததா அந்த கொஷினை என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க? பாசிட்டிவ் டிகிரியா மாற்ற சொல்லியிருக்காங்களா, கம்பேரிட்டிவ் டிகிரியா மாற்ற சொல்லியிருக்காங்களா, எப்படி மாற்றணும், இந்த ரெண்டு மட்டும் தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. அப்பதான் இதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொஷினை 1க்கு 2 தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் சொல்லும் போது 3 டைப் இருக்கு. பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு 3 டைப் இருக்கு. அதை நான் உனக்கு ஈஸியா சொல்லித்தரேன். வெல்கம் டு வேதாந்து, திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்போ பாசிட்டிவ் டிகிரியை பத்தி பேசும்போது இதுதான் க்ளூ. ஒரு கொஷன்ல as, not so as இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். இப்போ பாசிட்டிவ் டிகிரியை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேட்டிவ் சென்டென்ஸா இருக்கலாம். as, not so இந்த மாதிரி வேர்ட்ஸே இல்லாம கூட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய சென்டென்ஸா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அது பாசிட்டிவ் டிகிரி தான். எக்ஸாம்பிள், டைகர் இஸ் அ ஸ்ட்ராங் அனிமல் அப்படின்னு சொன்னாலும் அது பாசிட்டிவ் டிகிரி தான். அது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது இல்லையா, டைகர் வந்து ஸ்ட்ராங்கான அனிமல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் டிகிரி. சரியா? ஆர் கம்பேரிங் ஆஸ் ஈக்குவல் வே. இப்போ 2 விஷயத்துக்கு நடுவில் கம்பேரிஷன் நடக்கும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்னாலே என்னது? பாசிட்டிவா இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவா இருந்தாலும் சரி, சூப்பர்லேட்டிவா இருந்தாலும் சரி, கம்பேரிஷன் நடக்க போகுது. எந்த டிகிரிக்கு அப்படிங்கறதான் இங்க விஷயமே. சரியா? இப்போ சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா ரொம்ப வசதி வச்சு பேசுவோம். கம்பேரிட்டிவ் அப்படின்னா 2 பேருக்கு நடுவில் போட்டி இருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்னு சொல்லும் போது 2 பேரையுமே ஈக்குவலா வச்சு நம்ம கம்பேர் பண்றோம், அதுதான் பாசிட்டிவ் டிகிரி. சரியா? இப்போ ஆஷா, ஹரிணி அப்படின்னு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரையும் ஈக்குவலா ஒரே தராசுல வச்சு நம்ம கம்பேர் பண்றது பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா? அப்பதான் இந்த as, not so as இந்த மாதிரி ஃபார்மேட் வரும். இப்ப கம்பேரிட்டிவ் டிகிரினா என்ன? 2 பேருக்கு நடுவில் கம்பேரிஷன் நடக்குது. ஒருத்தர் பெட்டர், ஒருத்தர் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தரை மட்டும் வசதி வச்சு இன்னொருத்தரை தாழ்த்தி வச்சு பேசுறது கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் பார்த்தாலே தெரியும். மோர் தேன் அப்படிங்கிற வேர்ட் இருக்கலாம், இல்லைன்னா அட்ஜெக்டிவோட ER ஃபார்ம் இருக்கலாம். சரியா? அட்ஜெக்டிவோட ER ஃபார்ம் பிளஸ் தேன் இருக்கலாம். இதுதான் க்ளூ. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்னது? இதுதான் க்ளூ. தி மோஸ்ட் அப்படின்னு இருக்கும், பிளஸ் அட்ஜெக்டிவ் இருக்கலாம், இல்லைன்னா தி பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் EST ஃபார்ம் இருக்கலாம். இப்போ இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியை எங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்? ஒருத்தரை மட்டும் வசதி வச்சு பேசி மற்ற எல்லாருமே வந்து தாழ்த்தி வச்சு பேசுறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, இவங்க தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு ஒருத்தரை பத்தி மட்டுமே புகழ்ந்து பேசுறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரியா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? தி மோஸ்ட்னு இருந்தா கண்டுபிடிச்சிடலாம், இல்ல தி கூட EST ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ் இருக்குன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். அது எல்லாம் சரி மேம், இந்த அஜ்ஜுன்னு சொல்றீங்க, அட்ஜெக்டிவ்ன்றீங்க. ஆமா, இந்த அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிறது கேள்வியா இருக்குன்னா உனக்காக ஒரு சின்ன ரீகேப் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நவுன்னா என்ன? ஒரு இடமா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு நபரா இருக்கலாம். இட் கேன் பி a place or a thing or a person. இதுதான் நவுன். தெரியும்ல எல்லாருக்கும்?
நவுன் அப்படினாலோ சப்ஜெக்ட்னாலோ ரெண்டும் ஒண்ணுதான். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அதுக்கு பேரு நவுன், சென்டென்ஸ் பேட்டர்ன்ல அதுக்கு பேரு சப்ஜெக்ட், அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ அட்ஜெக்டிவ்னா என்ன மேம்? அந்த சப்ஜெக்ட பத்தி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடியது. adject இப்படி பிரிச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் ஜெக்ட் அந்த மாதிரி. அப்ப சப்ஜெக்ட் உடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடியது. ஆட்னா என்னது? அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லையா the word that is describing a noun அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நவுனை பத்தி டிஸ்கிரைப் பண்ற எல்லா வார்த்தையுமே அட்ஜெக்டிவ் தான். எக்ஸாம்பிள் பாருங்க, பியூட்டிஃபுல் டால். இதுல டால் அப்படின்றது ஒரு பொருளா? அப்ப அது நவுன் ஆயிரும். ஆனா அந்த டால் எப்படி இருக்கு? அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டு தான் இங்க அட்ஜெக்டிவ். புரிஞ்சுதா? அடுத்ததுவா, டால் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது இங்க ஒரு பர்சன், ஸோ இட் இஸ் அ நவுன். ஸ்டூடெண்ட்ங்கிறது நவுன். அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க? ரொம்ப உயரமா இருக்காங்க. அப்ப டால் அப்படின்றது என்னவா இருக்கும்? அட்ஜெக்டிவா இருக்கும். இஸ் தட் கிளியர்? இப்போ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும், நிறைய வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அட்ஜெக்டிவ் தான் இந்த பியூட்டிஃபுல், டால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே. கம்பேரட்டிவ்ல இதை எப்படி எழுதுவோம்? சில வேர்ட்ஸுக்கு ER ஃபார்ம் எழுத முடியும். டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர் இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம எழுதலாம். ஷார்ட்டர் அப்படின்லாம் எழுதலாம், ஸ்வீட்டர் அப்படின்னு எழுதலாம். இப்போ டால், டாலர் அப்படின்னு எழுத முடிகிற மாதிரி சில வேர்ட்ஸுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ER ஃபார்ம் கிடையாது. பியூட்டிஃபுல்லர் அப்படின்ற ஒரு வேர்டு கிடையாது. அப்போ அதுக்கு பதிலாக என்ன மேம் பண்ணலாம்? ஃபேமஸ்ன்னு இருக்குன்னா ஃபேமஸஸ் ஆர் ஃபேமஸர் அப்படின்லாம் கிடையாது. பாப்புலர் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ER ஃபார்ம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நான் என்ன பண்ணணும்? உன்னால ER ஃபார்ம் போட முடிஞ்சதுன்னா டைரக்டா அட்ஜெக்டிவ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ER ஃபார்ம் போட முடியலன்னா தனியா மோர் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப மோர் பியூட்டிஃபுல் தேன், மோர் பாப்புலர் தேன், மோர் ஃபேமஸ் தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். சரியா? இப்படி இருந்தா இது கம்பேரட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ்ல என்ன பண்ணலாம்? இப்போ டாலர் அப்படின்னு எழுதணுமா? அதுக்கு EST ஃபார்ம் இருக்கு. டாலஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். த போட்டுட்டு டாலஸ்ட் வரும். இப்போ பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படின்னு எழுத முடியாது, ஃபேமஸஸ்ட் அப்படின்னு எழுத முடியாது, பாப்புலரிஸ்ட் அப்படின்னு எழுத முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? தி மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திங்கிற வேர்டை போட்டுக்கும். EST ஃபார்ம் பியூட்டிஃபுல்லுக்கு கொடுக்க முடியாது, அதனால அதை தனியாக ஒரு வார்த்தையாகவே முன்னாடி போட்டுரு, மோஸ்ட் அப்படின்னு போட்டுரு. எந்தெந்த வார்த்தைக்கெல்லாம் EST ஃபார்ம் போட முடியுமோ த மட்டும் முன்னாடி போட்டா போதும். எந்த வார்த்தைக்கெல்லாம் EST ஃபார்ம் போட முடியாதோ அப்போ அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி மோஸ்ட்ங்கிற வார்த்தையை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்ன்றது. இப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ல மொத்தமா 3 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப்ல 2 சப்டிவிஷன், சப்டிவிஷன் A, சப்டிவிஷன் B. இதுல A நான் எப்ப சொல்லித்தரேன், சரியா? மொத்தமா 3 டைப் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியா எழுதிடலாம். இப்ப நான் என்னன்னு சொல்றேன். இப்ப டைப் 1ல சப்டிவிஷன் A இருக்கா? அருண் இஸ் as tall as ரவி அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க கண்ணு எங்க போகணும்? இங்க போகணும். as and as அப்படின்னா இது பாசிட்டிவ்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னதுப்பா? பாசிட்டிவ். சரி, இப்போ இதை கம்பேரிட்டிவா எப்படி மாத்துறது அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவா இருக்கா? பாசிட்டிவ் டிகிரியில இருக்கு, பிளஸ் இது பாசிட்டிவாவும் இருக்கு. which means நெகட்டிவ் மேனர்ல இதை சொல்லல, பாசிட்டிவ் மேனர்ல தான் சொல்றாங்க. புரியுதா? பாசிட்டிவ் டிகிரியாவும் இருக்கு, பாசிட்டிவ் மேனர்லயும் சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அருண், ரவி இதை ரெண்டையும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. கம்பேரிட்டிவா மாத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. பாசிட்டிவ் டிகிரி கொடுத்து கம்பேரிட்டிவா மாத்த சொல்றாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ரவி, அருண் இதை என்ன சொல்லுவாங்கன்னா இது நவுன் நம்பர் 1, இது நவுன் நம்பர் 2. 2 நவுன் பத்தி தானே இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நவுனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கணும், இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? இங்க என்ன ஹெல்பிங் வெர்ப் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இஸ் இருக்கு, இஸ்னே எழுதியாச்சு. அடுத்ததா as tall as, இது எப்படி இருக்கு?
பாசிட்டிவா இருக்கு. as tall as அப்படின்ற வார்த்தை பாசிட்டிவ் மேனர்ல இருக்கு, நெகட்டிவா சொல்லல இல்ல. அப்ப இதை எப்படி எழுதணும்னா எழுதும் போது நெகட்டிவா மாத்திக்கணும். நாட் டாலர் தேன் அப்படின்னு மாத்திக்கணும். சரியா? இப்ப இது பாசிட்டிவ் டிகிரி, இது கம்பேரேட்டிவ் டிகிரி. கம்பேரேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறதுனால தான் ER ஃபார்ம் தேன் யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதா? இது கம்பேரேட்டிவ் டிகிரிங்கிறதுனால தான் டாலர் தேன் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. நாட் ஏன் வந்துச்சுன்னு நான் இப்ப சொன்னேன்ல, இது பாசிட்டிவ் மேனர்ல இருக்கு, இப்ப நெகட்டிவா எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டைப்ல ஏ சப்டிவிஷன். ஒரு பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸை கம்பேரேட்டிவ் டிகிரியா மாற்றும் போது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பாசிட்டிவா இருக்குன்னா அப்ப நம்ம நெகட்டிவா மாற்றணும். அவ்வளோதான், சிம்பிள். நவுனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப டைப் பி போலாமா? டைப் 1ல பி சப்டிவிஷன். அருண் is not so tall as ரவி. இதை பார்த்த உடனே கண்ணு இங்க போகணும். so as அப்படின்னாலே பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? இது பாசிட்டிவ் டிகிரி, ரைட்? இங்க நம்ம கம்பேரேட்டிவா மாத்தணும். ஃபைனா? ஓகே. நாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு which is நெகட்டிவ். அப்ப இங்க நம்ம பாசிட்டிவா மாத்தணும். இவ்வளவுதான்டா க்ளூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நவுன் 1 அண்ட் நவுன் 2 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ. இது நவுன் 1, இது நவுன் 2. ஸோ இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சா? ஸ்டெப் நம்பர் 1 டன்னா? அடுத்ததா ஸ்டெப் நம்பர் 2 ஹெல்பிங் வேர்பை அப்படியே எழுதிக்கலாம். இங்க நாட் அப்படின்ற வேர்டு வந்திருக்கு which is நெகட்டிவ். அப்ப அதை பாசிட்டிவா மாத்தணும். ரவி is taller than அருண். அவ்வளவுதான். ஏன் டாலர் அப்படின்றது வந்துச்சு? ஏன்னா இது கம்பேரேட்டிவ் டிகிரியா தானே மாத்த சொல்லியிருந்தாங்க. இங்க பாசிட்டிவ் டிகிரியா இருந்ததை கம்பேரேட்டிவ் டிகிரியா மாத்த சொல்லியிருக்காங்க. அதனால டைப் 1 கிளியரா? ஈஸியா இருக்கா? இப்ப டைப் 2 அண்ட் டைப் 3 பார்க்கலாமா? அதுவும் ஈஸி தான். டைப் 2ல நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் பேட்டர்ன், நாட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நாட்னா என்ன? நோ அதர். என்னன்னா நோ அதர். ஏனா எனி அதர். எனி அதர்ல இருக்கக்கூடிய ஏ. டீனா தி ஆர் த அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப நோ அதர் அப்படின்னு வந்தா அது பாசிட்டிவ் ஃபார்மேட். எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் நோ அதர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அடுத்ததா ஏ வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கம்பேரேட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இதுதானே ஆர்டர். அதே ஆர்டர்ல தான் இது இருக்கு. பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஏனா என்னது? எனி அதர். கம்பேரேட்டிவ் டிகிரினாலே முன்னாடியே தான் இருக்கும். கரெக்டா? அப்ப தான் எனி அதர் வந்தாலே அது கம்பேரேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ்னாலே தி வரணும். தி வந்தா அது சூப்பர்லேட்டிவ். அவ்வளவுதான். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இங்க பாருங்க. நோ அதர் மவுண்டைன் இன் த வேர்ல்ட் இஸ் as high as Mount Everest. இங்க பாருங்க, நோ அதர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்ப அது பாசிட்டிவ். அதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி as and asம் இருக்கு. That's it. அடுத்தது பாருங்க, கம்பேரேட்டிவ். Mount Everest is higher than any other mountain in the world. Than any other. நாட்ல ஏ வந்துருச்சா? இது கம்பேரேட்டிவ் டிகிரி. அப்ப இது என்ன பண்ணணும்? ER than இருக்கணும். அதுவும் வந்தாச்சு. ஓகேவா? அடுத்ததா பாரு. Mount Everest is the highest mountain in the world. The போட்டாச்சு, கூட EST ஃபார்மும் போட்டாச்சு which is superlative degree. அவ்வளவுதான். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்படி இருக்குன்னா கம்பேரேட்டிவா மாற்றும் போது இப்படிதான் மாற்றணும், ஆர் சூப்பர்லேட்டிவா மாற்றும் போது இப்படிதான் மாற்றணும். ஸோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாட்டுங்கிறத ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். என்ன வேர்டு யூஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னங்கிறதும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன வேர்டை யூஸ் பண்ணி நான் ஆன்சரை எழுதணும் அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டைப் நம்பர் 3 VMO. VMO அப்படின்னா என்ன? V stands for very few. Vனா என்னது? very few, which is coming under positive degree. Mனா என்னது? many other இல்ல most other அப்படின்னு சொல்லலாம். இது comparative degree. Oனா one of the most, இது superlative degree. இப்போ ஒரு சென்டென்ஸ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருதுன்னா எது பாசிட்டிவ் எது கம்பேரேட்டிவ்னு ஈஸியா கண்டுபிடிக்கவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்மள பாசிட்டிவ் டிகிரியில எழுத சொல்றாங்களா, அப்ப இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த வார்த்தை. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? Very few cities in India are as busy as Mumbai. Very few வந்துருச்சா?
VMOல இருக்கக்கூடிய V வந்துருச்சு. as and as-ஓ இருக்கு. it is positive. நான் இப்ப தலையில மறைச்சிட்டேன், ஆனாலும் உனக்கு கண்டுபிடிக்க முடியுது இல்ல அது பாசிட்டிவ்னு. கம்பேரேட்டிவ்க்கு M வரணும். Mனா என்னது? many other or most other வரணும். இங்க பாருங்க, Mumbai is busier than many other or most other cities in India. இங்க பாருங்க, adjective ஓட ER form வந்தாச்சு, than வந்தாச்சு, comparative degree. அடுத்ததா, Mumbai is one of the busiest cities in India. The வந்தாச்சு, EST form வந்தாச்சு, superlative degree. one of the அப்படிங்கறத எழுதணும். அதுதான் இங்க க்ளூ. ஈஸியா தானே இருக்கு. அம்புட்டு தான்டா. ஓகே, மூணே டைப் தான். அதுல ஃபர்ஸ்ட் டைப்ல மட்டும் பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா மாத்தணும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாத்தணும். தட்ஸ் இட். அதுவும் பாசிட்டிவ் டிகிரில இருந்து கம்பேரேட்டிவ் டிகிரியா மாத்துறதுக்கு மட்டும்தான். டைப் 2 அண்ட் டைப் 3 வந்து உனக்கு மூணு பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி மூணுக்குமே ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்துட்டாங்க. NAT பேட்டர்ன், VMO பேட்டர்ன், அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். என்னென்ன வார்த்தைங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். சரியா? சோ இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுரு. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஏர்லி மார்னிங் தான் வரப்போகுது. விடிஞ்சா எக்ஸாம். நிறைய உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் நினைச்சுதான் பயந்துட்டு இருப்பாங்க. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிடு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடு. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்ல நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டுட்டாங்க அப்படின்னு. அந்த கொஸ்டின் தான் இது. Mickey Mouse is one of the most popular cartoon characters among children அப்படின்னு இருக்கு. என்ன டைப்? இதை கம்பேரேட்டிவா மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன டைப்? பாசிட்டிவா சூப்பர்லேட்டிவா? கண்ணு எங்க போகணும்னு சொல்லியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. look for the clues. what is the clue? one of the most. one அப்படின்னு வேர்டு வந்திருக்கு. அப்படின்னா என்னது? VMO டைப்ல 1 வந்துச்சா? the most அப்படின்னா என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான். கொடுத்திருக்க question is சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவா நம்ம என்னவா மாத்தணும்? கம்பேரேட்டிவா மாத்தணும். அப்ப இதே ஃபார்மேட்ல கம்பேரேட்டிவ்க்கு என்னது? M. அப்படின்னா many other or most other. கரெக்டா? அந்த வேர்டை வச்சுதான் இப்ப இந்த ஆன்சரை எழுத போறோம். சரியா? எப்படி எழுதலாம்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்னு இருக்கா, இதை எப்படி எழுத போறோம்? மிக்கி மவுஸ் அப்படியே எழுதிக்கோங்க. மிக்கி மவுஸ் இஸ், இங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கார்ட்டூன் அப்படின்னு இருக்கா, இதை நம்ம இப்ப கம்பேரேட்டிவா மாத்தணும். ரைட்? அப்ப மிக்கி மவுஸ் இஸ் மோர் பாப்புலர். ஏன் இப்படி எழுத போறோம்? ஏன்னா கம்பேரேட்டிவ் இல்லையா? சோ நான் வேற கலர்லயே எழுதிடுறேன். more popular than. இப்பதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். many other or most other அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். many other. அடுத்து என்ன இருக்கு? cartoon characters among children. அத அப்படியே எழுதிக்கலாம். cartoon characters among children. okay, இது கம்பேரேட்டிவ் டிகிரியா இருக்கா ப்ராப்பரா? எஸ், மோர் ஆட் பண்ணிருக்கேன், than ஆட் பண்ணிருக்கேன். அப்ப இது கம்பேரேட்டிவ் டிகிரி தான். கன்ஃபார்ம். கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணிருக்கேனா? இங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் இருந்ததா, அதுக்கு ஏத்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேனா? many other யூஸ் பண்ணியாச்சு. டன். அவ்வளவுதான், ஃபுல் மார்க் கிடைச்சிடும் உனக்கு. சரியா? இப்ப சில क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணலாமா? உன்னுடைய புக் பேக்ல இருக்க சில क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ண போறோம். சோ புக் பேக்ல ஆல்மோஸ்ட் வந்து 15 क्वेश्चन கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பிராக்டிஸ் பண்ணிரலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் டைப் क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க, எல்லாத்தையுமே கம்பேரேட்டிவ் டிகிரியா மாத்தணும். பார்க்கலாமா? இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். very few boys in the class are as tall as Ravi. இப்ப கொடுத்திருக்க क्वेश्चनல look for the clue. very few boys அப்படினா இது என்ன டைப்? VMO pattern. ஓகே, இது பாசிட்டிவா கம்பேரேட்டிவா சூப்பர்லேட்டிவா? as இருக்கு, பாசிட்டிவ். ஓகேப்பா. சோ பாசிட்டிவ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரேட்டிவா மாத்தணும்.
அப்ப நான் என்ன பேட்டர்ன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? டைப் 1 ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, as tall as பாசிட்டிவா சொல்றாங்க. அப்ப டைப் 1 சப்டிவிஷன் ஏ. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாங்க பண்ணலாம். ரவியை முன்னாடி கொண்டு வந்துருங்க. வெரி ஃபியூ பாய்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை அப்புறமா எழுதிக்கலாம் வேங்க. ஏன்னா வெரி ஃபியூ பாய்ஸை தான் நம்ம என்னவா மாத்தி எழுத போறோம்? எம்மா மாத்த போறோம். ஏன்னா கம்பேரிட்டிவ் இல்லையா? அப்ப மெனி அதர் பாய்ஸ் அப்படின்னு மாத்த போறோம். சரியா? ரவி இஸ் ஓகே, இஸ் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததா என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவ் டிகிரியில மோர் அப்படின்ற வேர்டு இருக்கணும், தேன் அப்படின்ற வேர்டு இருக்கணும். மோர் போட்டுக்கலாமா? ரவி இஸ் மோர். இங்க என்ன வேர்டு வரும்? டால். டாலுக்கு மோர் வருமா? வேண்டாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடலாம்? டாலர் தேன் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப ரவி இஸ் டாலர் தேன் என்ன வார்த்தை ஆட் பண்ணணும்? மெனி அதர். Many other boys in the class. Okay, boys in the class. That's it. Ravi is taller than many other boys in the class. Comparative degree சரியா இருக்கா? ER form than வந்தாச்சு. Very few இருக்கு. அப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? Many other add பண்ணணும். சரியா இருக்கா? சரியா இருக்கு. That's it. அடுத்த question போலாமா? Hurricanes are as dangerous as tornadoes. Again, look for the clue. As positive. Positive. Also, இதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தணும். ஓகே, கம்பேரிட்டிவ் டிகிரியா மாத்தணும். இது வந்து VMO பேட்டர்ன்ல வந்தாச்சு. ஸோ அதனால நம்ம பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா மாத்தல. VMO பேட்டர்ன்ல வந்ததுனால இங்க பாசிட்டிவ் மேனர்ல இருந்தாலும் இங்க நெகட்டிவா நம்ம நாட் எல்லாம் போட்டு எழுதல. ஆனா இங்க பாருங்க, VMO கிடையாது, NAT கிடையாது. அப்ப இதுதான் டைப் 1 சப்டிவிஷன் ஏ. இப்போ இங்க பாசிட்டிவ் டிகிரியாவும் இருக்கு, இதுவும் பாசிட்டிவா இருக்கு. அப்ப இங்க நம்ம நெகட்டிவா எழுதணும். சரியா? இப்ப இங்க என்ன பண்ணலாம்? டொர்னாடோஸ முன்னாடி கொண்டு வந்துருங்க. டொர்னாடோஸ் முன்னாடி வந்தாச்சு. ஹியூரிகேன்ஸ் பின்னாடி கொண்டு போய்க்கோங்க. So, noun 1 and noun 2 interchange பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? are as dangerous as அப்படின்னு இருக்கா, are அப்படின்ற வார்த்தையை அப்படியே இறக்கிக்கோங்க. done. as dangerous as பாசிட்டிவா இருக்கு, இதை நம்ம நெகட்டிவா மாத்தணும். அப்போ not dangerous than அப்படின்னு மாத்தணும். ஏன் இங்க than வரணும்? ஏன்னா இங்க கம்பேரிட்டிவ் டிகிரி. சரியா? வேற ஏதோ வார்த்தை மிஸ் ஆகுதே, மோர் அப்படின்ற வார்த்தை மிஸ் ஆகுதா? அப்ப இங்க எங்க ஆட் பண்ணலாம்? டொர்னாடோஸ் ஆர் நாட் மோர் டேஞ்சரஸ் than hurricanes அப்படின்னு எழுதலாம். சரியா? வெரி குட். இப்ப அடுத்த क्वेश्चन போலாமா? This is the most challenging task I have ever undertaken. Look for the clues. The most. So இது என்ன டைப்? VMO டைப்பா இல்ல NAT டைப்பா? NAT, NAT டைப். So NAT ல T தான் இங்க வந்திருக்கு, the most. அப்படின்னா கொடுத்திருக்க क्वेश्चन சூப்பர்லேட்டிவ். இதை நம்ம கம்பேரிட்டிவா மாத்தணும். கம்பேரிட்டிவா மாத்துறதுக்கு என்ன வார்த்தையை ஆட் பண்ணணும்? ஏ. அப்படின்னா எனி அதர் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணணும் இல்லையா? சோ இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்பா? This is the most challenging task I have ever undertaken அப்படின்னு இருக்கு. So this task is, இங்க என்ன வார்த்தை வரணும்? கம்பேரிட்டிவ் அப்படின்னா more challenging than. This task is more challenging than. அடுத்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஏ. எனி அதர். அவ்வளவுதான். எனி அதர் டாஸ்க் ஐ ஹாவ் அண்டர்டேக்கன். கரெக்டா பண்ணிருக்கோமா? ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமா? கம்பேரிட்டிவ் டிகிரி மோர் இருக்கு, தேன் இருக்கு. செக்லிஸ்ட் 1 டிக் ஆயிடுச்சு.
NET டைப்ல T கொடுத்திருக்காங்க, A இருக்கணும். A இருக்கா? Aவும் இருக்கு. நம்பர் 2 செக்லிஸ்ட் டிக் ஆயிடுச்சு. This task is more challenging than any other task I have undertaken. புரிஞ்சுதா? இப்ப அடுத்து போலாமா? Email is the fastest means of communication. இது என்ன டைப்? D இருக்கா? அப்படின்னா இது என்ன அர்த்தம்? NAT டைப், அதுல T கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இதை கம்பேரிட்டிவா மாத்தணும் அப்படின்னா ஏவை யூஸ் பண்ணிக்கணும், which is any other அப்படிங்கிற வேர்டு இங்க இருக்கணும். ஸோ எழுதலாமா? இமெயில் இஸ், இப்போ ஒரு டவுட் வரும், மேம் இங்க மட்டும் ஏன் இன்டர்சேஞ்ச் பண்ணோம்? பாசிட்டிவ்ல இருந்து கம்பேரிட்டிவா மாத்தினாதான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 2 நவுன் இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க 2 நவுன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கரெக்டா? மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் அது மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும். இங்கேயும் பாருங்க இமெயில் அப்படிங்கிற ஒரே ஒரு நவுன் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த நவுனுமே இல்லை. அப்ப இன்டர்சேஞ்சிங் இஸ் நாட் பாசிபிள். சரியா? போற போக்குலயே அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இமெயில்ஸ் எழுதியாச்சு. தி ஃபாஸ்டஸ்ட்னு வராது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? கம்பேரிட்டிவா பண்ணும்போது ஃபாஸ்டர், ஃபாஸ்ட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்லயே ER ஃபார்ம் ஆட் பண்ணலாம். than, faster than. என்ன வேர்ட் ஆட் பண்ணணும்ப்பா? ஏனா, any other. faster than any other communication. ஏதாவது வேர்ட் மிஸ் பண்ணிட்டோமா? क्वेश्चनல இருந்து எழுதாம பாத்துக்கோங்க. email is the fastest means of communication. email is faster means of communication. faster than any other means of communication னு வரணும். faster than any other means of communication. எந்த வேர்டும் क्वेश्चनல இருந்து ஆன்சரா எழுதும்போது மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. சரியா? email is faster than any other means of communication. இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாமா? ரெடியா? உனக்கு சூப்பர்லேட்டிவ்னா தி மோஸ்ட்னு வரணும், இல்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரணும். இதை எப்படி கம்பேர் பண்றது, எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் பார்க்கலாமா? இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பா, ஷேக்ஸ்பியர் இஸ் கிரேட்டர் தேன் மெனி அதர் டிராமாட்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ கொடுத்துருக்க क्वेश्चन என்ன க்ளூ இருக்கு பாருங்க. கிரேட்டர் தேன், கம்பேரிட்டிவ் டிகிரி தெரிஞ்சு போச்சு. கம்பேரிட்டிவ் டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. என்ன டைப்? மெனி அதர். அப்படின்னா இது என்ன? VMO டைப்ல M எழுதியிருக்காங்க. நம்ம சூப்பர்லேட்டிவா எழுதணும். அப்ப என்ன வேர்டு ஆட் பண்ணணும்? ஓ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கணும். எழுதலாமா ஆன்சரை? ஸோ ஷேக்ஸ்பியர் Shakespeare is என்ன எழுதணும்? one of the most, என்ன adjective பாருங்க? great அப்படின்றது தான் adjective இங்க. so most great ன்னு எழுதலாமா? greatest னே அதுக்கு எழுதிட்டு போயிடலாமே. கரெக்டா? அப்ப one of the greatest. புரிஞ்சுதா? எப்பவுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அப்படின்னு தான் வரணும்னு இல்லை. மோஸ்ட்டுக்கு பதிலாக டைரக்டா அட்ஜெக்டிவோட EST ஃபார்ம் எழுத முடியும்னா எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிராமாட்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஏதாவது வேர்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பாருங்க. क्वेश्चनல எல்லாமே எழுதியாச்சா? அவ்வளோதான்ப்பா. ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிராமாட்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அடுத்ததா, some people think that nothing is as important as money in life. so இது என்ன டிகிரி? பாசிட்டிவா கம்பேரிட்டிவா? as வருது. பாசிட்டிவ். பாசிட்டிவா இருந்து சூப்பர்லேட்டிவா மாத்தணும். இது NAT டைப் கிடையாது, VMO டைப் கிடையாது. இது சிம்பிளா நம்ம மாத்திடலாம். இட் இஸ் வெரி ஈஸி. சொல்றேன் பாருங்க. some people think இருக்கா? அதை அப்படியே எழுதிக்கலாம். some people think அப்படியே எழுதிக்கலாம். that அப்படியே எழுதிக்கலாம். nothing அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா? அதை மட்டும் மாத்திக்கலாம். nothing is as important as money in life அப்படின்னு இருக்கு. இங்க மெயினா நம்ம யாரை பத்தி பேசுறோம்? மணி தான் நவுன். ஓகேவா? அப்ப மணி அப்படிங்கிற நவுனை எழுதிக்கோ. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன பண்ணணும்?
இங்க என்ன adjective பாருங்க, important is the adjective இல்லையா? அப்போ அந்த adjective கூட est form எழுத முடியாது. அதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? the most அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா? the most important in life. வேற ஏதாவது word மிஸ் பண்ணிட்டோமா பாருங்க. Some people think that nothing is as important as money in life. Some people think that money is the most important in life. அவ்வளவுதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Peacock is more colorful than any other bird found in India. இங்க என்ன ஃபார்மேட்? any other அப்படினா what ஃபார்மேட்? இதுல any other யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது கம்பேரேட்டிவ் டிகிரி. கம்பேரேட்டிவ்ல இருந்து நம்ம சூப்பர்லேட்டிவா மாத்தணும். சூப்பர்லேட்டிவா மாத்துறதுக்கு டி யூஸ் பண்ணனும். தி அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணனும். பார்க்கலாமா? அப்போ the peacock, இங்க என்ன adjective? colorfulest adjective. அதுக்கு முன்னாடி est form ஆட் பண்ணும்போது colorfulest சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு பதிலா என்ன ஆட் பண்ணலாம்? is the most colorful, is the most colorful bird found in India. அவ்வளவுதான். colorful bird found in India. okay, ஏதாவது வேர்ட் மிஸ் பண்ணிருக்கோமா? எதுவும் மிஸ் பண்ணல. the peacock is the most colorful bird found in India. அடுத்து போலாமா? very few people in this town are as generous as Mohan. look for the clue. very few. அப்ப இது என்னது? VMO method. இது என்ன சென்டென்ஸ்? பாசிட்டிவ் டிகிரி. இதை நம்ம சூப்பர்லேட்டிவா மாத்தணும். அப்ப என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம்? ஓ யூஸ் பண்ணலாம். ஓனா ஒன் ஆஃப் த மோஸ்ட்ங்கிற வேர்டை ஆட் பண்ணணும். ஸோ எப்படி எழுதலாம்? மிஸ்டர் மோகன், மிஸ்டர் மோகன் இஸ் ஒன் ஆஃப் த generousest எல்லாம் எழுத முடியாதுல்ல, அப்ப most generous தான் எழுதணும். one of the most generous people in this town. கரெக்டா? மிஸ்டர் மோகன் is one of the most generous people in this town. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒன் ஆஃப் வந்தா பின்னாடி த கண்டிப்பா வரணும். த இருந்தா இங்க est ஃபார்ம் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இங்க ப்ளூரல் ஃபார்மா இருக்கணும். பீப்புள் ப்ளூரல் தான், அதனால பரவாயில்ல. வேற ஏதாவது நவுன் இருக்குன்னா கண்டிப்பா அதுல எஸ் ஆட் பண்ணிருக்கணும் ஆர் ப்ளூரல் ஃபார்ம் இருக்கணும். ஸ்பாட் ஏரர்ல இந்த ஒரு கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. சரியா? அப்போ நீங்களும் எழுதிட்டு கரெக்டா தான் இருக்கா, ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கா, த இருக்கா, est ஃபார்ம் இருக்கா, எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்ததா, no other planet in our solar system is as cold as Neptune. Look for the clue. as positive, right? And no other, nat formate. அப்ப nat formateல no other அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? சூப்பர்லேட்டிவா மாத்துறதுக்கு the யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ யாரை பத்தி பேசுறாங்க இங்க? நெப்டியூன். எழுதிக்கோ. Neptune is the, what is the adjective here? Cold. Colder, coldest எழுதலாமா? coldest is the coldest planet in our solar system. okay, கோல்டஸ்ட்னு ஒரு வேளை எழுத முடியல, சில வேர்ட்ஸ்க்கு est ஃபார்ம் எழுத முடியலன்னா முன்னாடி மோஸ்ட் போட்டுக்கோங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ அடுத்ததா சில சென்டென்சஸ் கொடுத்து பாசிட்டிவா மாத்த சொன்னாங்கன்னா எப்படி மாத்தலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ரூரல் லைஃப் இஸ் சர்டைன்லி மோர் பீஸ்ஃபுல் தேன் அர்பன் லைஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ லுக் ஃபார் த க்ளூ. மோர் தேன் கம்பேரேட்டிவ்ல இருக்கு. கரெக்டா? ஸோ பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் கன்வர்ஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும்? ரெண்டு நவுன் இருக்கணும். கரெக்டா? ஸோ ரூரல் லைஃப் இஸ் நவுன் ஒன், அர்பன் லைஃப் இஸ் நவுன் டூ. என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அர்பன் லைஃபை முன்னாடி எழுதிக்கோங்க, ரூரல் லைஃபை
லாஸ்டா எழுதிக்கோங்க. டன்னா? அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? more peaceful than. அப்ப இது பாசிட்டிவா இருக்கு, இங்க நான் நெகட்டிவா எழுதணும். எப்படி நெகட்டிவா எழுதலாம்? is not so. what is the adjective here? peaceful. peaceful எழுதிக்கோங்க. இங்க than போட கூடாது. than போட்டா கம்பேரிட்டிவ் ஆயிரும். ஆனா நம்ம பாசிட்டிவா எழுதணும். அப்ப as போடணும். urban life is not so peaceful as rural life. சரியா? இப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் not போடுறீங்களோ அங்கதான் so வரும். ஓகேவா? இங்க than வருமா as வருமாங்கிறத மட்டும் பார்த்து போடு. பாசிட்டிவ் டிகிரியா இருக்கிறதுனால as போட்டிருக்கோம், இல்லைன்னா கம்பேரிட்டிவ் டிகிரினா than போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க. the pen is mightier than the sword. again இது வந்து என்னவா இருக்கு? er than comparative degree. இதை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். this is noun 2, this is noun 1. yes, come on. the sword முன்னாடி கொண்டு வாங்க. the pen பின்னாடி கொண்டு போங்க. interchange பண்ணியாச்சு. then mightier than பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா மாத்தணும். the sword is not so mightier ஓட பாசிட்டிவ் ஃபார்ம் என்ன? mighty. not so mighty as the pen. the sword is not so mighty as the pen. பாசிட்டிவ் டிகிரியா மாத்தியாச்சா? not so as இருக்கா? அவ்வளவுதான். train journey is more comfortable than bus journey. again come on. more than comparative degree பாசிட்டிவா மாத்தணும். அப்போ ரெண்டு நவுன் இருக்கணுமே. train journey noun 1, bus journey noun 2. please interchange it. bus journey முன்னாடி கொண்டு வா, train journey பின்னாடி கொண்டு போ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? question பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? more comfortable than positive. அப்ப இங்க நெகட்டிவா மாத்தணும். is not so. adjunct என்னப்பா? comfortable. sorry, adjective. comfortable as. bus journey is not so comfortable as train journey. ஓகேவா? அடுத்ததா my mother can speak more sweetly than anyone else. இங்க பாருங்க, anyone, any other எல்லாமே ஒரே டைப் தான். அப்ப இது என்ன டைப்னு பாரு? nat டைப். anyone, any other எல்லாம் ஒரே டைப் தான், nat டைப். சோ இது என்னது? again more than எல்லாம் இருக்கு, comparative degree. இத பாசிட்டிவா மாத்தணும். அப்ப என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும்? n யூஸ் பண்ணணும். n வந்து என்னப்பா? எஸ், no one, no other, இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ anyone இருக்குன்னா no one யூஸ் பண்ணணும். any other இருக்குன்னா no other அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ இங்க anyone இருக்குல்ல, அதனால no one அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். no one எப்பவுமே சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தான் வரும். அடுத்ததா no one is as sweet as my mother. no one ஏற்கனவே நெகட்டிவா தான் இருக்கு, அதனால மேற்கொண்டு நெகட்டிவ்ல நம்ம எதுவும் எழுத வேண்டாம். ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் தான் வரணும். no one is already நெகட்டிவ், அதனால மற்றதெல்லாம் பாசிட்டிவா எழுதிக்கலாம். no one is as sweet as my mother. சரியா? that's it. நீங்க டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ல ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்க. நல்ல மார்க் வாங்க முடியும் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கும்போது. சரியா? லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா புக் பேக் எக்ஸசைசஸும் நம்ம இதுலயே சால்வ் பண்ணியாச்சு. என்ன டிப்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதும் நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். இப்போ உங்களோட டர்ன். கமெண்ட்ல இந்த 3 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணி எனக்கு சொல்லுங்க. சரியா? யூ கேன் see the question now. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கொடுக்க போறீங்க. சரியா? ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் கைடு வச்சு படிச்சாலும் யாராவது சொல்லி கொடுத்தா ஈஸியா இருக்கும். நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணா நல்லா இருக்கும். அதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் உட்காந்து ஒரு 1 hour இதை படிச்சுட்டு எப்படி சொன்னா உனக்கு புரியும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை நான் ஸ்டூடெண்டா இருந்தா இப்படிதான் நான் படிச்சிருப்பேன். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ த சேம் டிப்ஸ். அப்போ இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பாய் பாய்.